திருவள்ளுவருடைய நம்ம உருவத்தையும் நம்ம வந்து மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டு உடையோட, ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவர் இல்லையா, அவர் தோளில் நிச்சயமாக துண்டு இருக்கும், நிச்சயமாக வேட்டி இருக்கும். அந்த உடையோடு நம்ம வந்து அவரை பார்க்கறதுக்கு நம்ம கண்களை பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து அந்த சிந்தனையோடு உருவாக்கினப்போ இந்த மினியேச்சரை நாங்கள் பண்ணோம். அதுக்கு பிறகு 2-3 முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வந்து தவறான முயற்சிகள் நடக்குது. அதாவது திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு சாதாரண தமிழனா எப்படி பிறந்திருக்க முடியும்? அவங்க இவரோட பேரை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்காகவே இவர் மேலே கட்டுக்கதைகளை கட்டுற வேலை வந்து 1830 தொடங்குது. அப்போ தொடங்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு புலைச்சிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவர் அப்படிங்கிற கதையை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கதையின் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஔவையார், கபிலர், அவங்கன்ட்டு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கதை ஒன்று உருவாக்குறாங்க. அந்த கதையை பார்க்கும்போது பெண்களை எவ்வளவு தாழ்த்துறாங்க அப்படிங்கிறத தெரியுது. அப்போ அவர்லாம் ஒரு பெரிய ஒரு அறிஞராக போற்றப்படுகிறார் அந்த எழுதினவரெல்லாம். திருவள்ளுவர் எங்கே பிறந்திருக்கலாமா, இன்றைக்கு திருவள்ளூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அவர் பிறந்திருக்கணும். இன்றைக்கு வந்து இருக்கின்ற அந்த பெருமாள் கோயில் தான் அவர் வந்து வசித்து அவருடைய உடல் அடக்கம் ஒரு இடமா இருந்திருக்கணும். உங்கள் ட்ராவலில் வந்து தமிழோட ரூட்டுன்னு நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னு? இப்போ தமிழரோட ரூட்னாக்கா அது பல்வேறு காலகட்டங்களில் வருது. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே நம்மளால் முடியல இல்லைங்களா. ஸோ 2000 ஆண்டுகள்லாம் ட்ரேட் ஆக்டிவிட்டி, வணிகத்துக்காக இங்கேருந்து போனவங்க இப்போ வந்து ரோம்க்கெல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரியான தொடர்புகளுக்கு நமக்கு நிறைய, இப்போ முசிரிஸ் பப்பிரஸ்ன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு வணிகருக்கான அவர் ஒரு வணிகம் சேர்த்து கப்பலில் இங்கேருந்து கொண்டு வந்த பொருட்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. அப்போ அது தவிர இங்கேருந்து பாண்டியனுடைய அவையிலேருந்து வந்து தூதர்கள் வந்து அகஸ்டஸுடைய அவைக்கு போனாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அகஸ்டஸுடைய கோயில் ஒன்று வந்து இன்றைய கேரளாவோட முசிறியில் இருந்தது அப்படிங்கிற செய்தி நமக்கு பாய்ட்டிங்க மேப்லேயே கிடைக்குது நமக்கு. அப்போ முன்புலாம் வந்து ரோமானியர்கள் வந்து ஜீசஸ் கும்பிட்றதுக்கு முதல்ல மன்னர்களை கும்பிட்டாங்க. அதனால அகஸ்டஸ்க்கு ஒரு கோயில் ஒன்று இங்கே இந்தியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ கிரேக்க மன்னருக்கு கோயில் இங்கே கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் கிடைக்குது நமக்கு. அப்பயே போயிருக்கிறாங்க. கிரேக்க மன்னரோட கோயில் இங்கே கிடைக்கிற மாதிரி நம்மளோட விஷயங்கள் அங்கே வேற நாடுகளில் எங்கேயும் கிடைக்குதா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுனாக்கா, பானை ஓடுகள், இந்த பானை ஓரி அப்படிங்கிறது வந்து ஏமன்ல கிடைச்சது. அகடாய்வு செய்த போது, அதாவது அந்த மத்திய கிழக்கு நாடுகள் கீழே ஏமன் ஒரு நாடு இருக்கு பாருங்க, இப்போ நிறைய சண்டைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நாட்டில் அகடாய்வு செய்த போது அங்கே நமக்கு தமிழில் உள்ள பானை ஓடு கிடைச்சது. அது ஏன் கிடைச்சதுன்னா, அந்த இடத்துல கப்பல் வந்து நின்று ஓய்வு எடுக்கிற இடம். அப்போ நம்மளோட கலங்கள் அதெல்லாம் வச்சுட்டு மக்கள் வந்து இப்போ தமிழ் மக்கள் போயிருந்துருக்கலாம். இப்போ போயிருக்கப்போ நமக்கு தான் பார்க்குறோமே, இங்கே ஆதன் குவீரன் எல்லாம் எழுதப்பட்ட பானை ஓடுகள் நமக்கு இங்கே கிடைக்குது இல்லைங்களா. அதே மாதிரி அங்கே வந்து அந்த பானை ஓடுகள்லாம் அவங்க சாப்பாடு கொண்டு போயிருந்துருக்கலாம், எல்லாரும் மணிகள் கொண்டு போயிருக்கலாம். அது உடஞ்சி சிதற போது அது அந்த மாதிரி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அலெக்சாண்ட்ரியா பக்கத்தில், கிரேக்கத்து எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா பக்கத்தில் வந்து ஒரு குரங்கு ஒன்று வந்து கிடச்சிது. அது வந்து இங்கே இந்தியாவிலேருந்து போன குரங்கோடைய ஸ்பெசிமன் அது கிடச்சது ஒன்று. எப்படினாக்கா, முன்பு வந்து எப்படி பொருட்களை கொண்டு போனாங்க, அது மாதிரி வீட்டு விலங்குகள், அதை வந்து வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நாய்களை வீட்டில் வளர்க்குறாங்க, பூனைகளை வளர்க்குறோம், அந்த மாதிரி வந்து குரங்குகளையும் வளர்க்குற ஒரு பண்பாடு இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு போன கப்பலில் குரங்குகள் போயிருக்கு. அதில் ஒரு குரங்கு அங்கே போனப்போ செத்து போயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து பத்திரமா அதை சமாதி பண்ணியிருக்கிறாங்க, சமாதி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தப்போ அது இதுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதே போல் வந்து இப்போ நமக்கு அலெக்சாண்ட்ரியாவில் நிறைய பானை ஓடுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கொலாபரேஷன் மாதிரி வந்து நிறைய ஆய்வுகள் இன்னும் செய்யலையே. மற்ற நாடுகளோடு சேர்ந்து உங்களுடைய ஆய்வுகளும் நம்ம ஆய்வுகளும் பாருங்கள், நம்ம எப்படி செய்யலாம், நம்ம வந்து நிறைய தொடங்கலையே. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம செய்யும்போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க நிறைய செய்கிறாங்க இல்லையா. இப்போ ஐரோப்பியர்கள் வந்து நிறைய செய்கிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க, மத்திய கிழக்காசிரியர்கள் நிறைய பண்ணுறாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு நிறைய சான்றுகள் கிடைக்குது. இப்போ இங்கே வந்து கொடுமணல் அவங்க அகழாய்வு செய்த போது கிரேக்கத்துடைய ரோமானிய ஒரு நகரமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தொழிற்சாலையே இருந்திருக்கு. காசு அச்சு பண்ணுற மின்ட்டுன்னு சொல்லுவோம்ல, காசு உருவாக்குறது, அந்த ஒரு தொழிற்சாலையும் இங்கே இருந்திருக்கு. அப்போ பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சி. இப்போ நாமளும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிச்சயமா ஒரு தமிழ் செட்டில்மெண்ட் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைக்கலாம். இது சம்பந்தமா நம்ம மக்களுக்கு என்ன விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது கடந்த ஆண்டு வந்து நம்ம குழு வந்து இப்போ நாகப்பட்டினம், நாகூர் அப்படின்னு பல இடங்களுக்கு பயணம் செய்தோம். அப்படி போகும்போது வேதாரண்யத்தில் வந்து பல சிற்றூர்களில் பௌத்த சிற்பங்கள் அங்கங்கே வந்து மரப்பொந்துகள்லையும் மூலைகள்லையும் அப்படியே வைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதில் எப்படின்னாக்கா, ஒன்று வந்து புத்தரை வந்து மக்கள் வந்து வழிபடணும்னு நினச்சிட்டாங்க, அதை சைவ கோலத்தில் மாற்றி வழிபடுற வேலையை நடத்துகிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில் வழிபாடு நடக்குதுன்னு வச்சுக்கலாம் பாருங்களேன். ஆனால் சில இடங்கள் என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த சிலைகளை வந்து அவங்களுக்கு பாதுகாக்க தெரியல, இது என்ன சாமின்னு தெரியாதனால ஏதோ வகையில் வழிபடலாம், கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு பயம் வருது அவங்களுக்கு. ஸோ இது வந்து கிடைத்த போது ஏதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுனாக்கா இது ரொம்ப மோசமானது தூக்கி போட்டுடுறாங்க.
இப்போ இது வந்ததுனால தான் எனக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து புதர்களுக்குள்ள கிடக்கு, இன்னும் கிடக்கு. அப்படி நாங்கள் போனபோது ஒரு சிலை வந்து பற்றிய ஒரு தகவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நாங்கள் பயணத்தில் இருக்கும்பொழுது எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் போகிற அந்த வேதாரண்யம் பகுதியில் ஒரு கிராமத்தில் வந்து அந்த தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையை முடிந்தால் நீங்கள் காப்பாற்ற முடியும்னா பாருங்கன்ட்டு. அப்போ நானும் பேசும்போது பேராசிரியர் ஒரு முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள்ட்ட வந்து கேட்டபோது அவர் சொன்னார், ஆமாம்மா நான் பார்த்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பத்திரிகையில் கூட அந்த செய்தி வந்தது, ஆனால் அந்த சிலையை வந்து அவங்க இன்னும் பாதுகாக்கலை, நீங்கள் இருக்கான்னு பாருங்க அப்படின்னார். அதாவது பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையிலே செய்தி வந்துருச்சு. அப்போ நாங்கள் அங்கே போய் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சிலையை தேடுறோம், அந்த சிலையை வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்தையும் தேடி அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் சொன்னோன்னா ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து எல்லாம் நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒரு கல் கிடக்குங்க, அநேகமாக இதாக இருக்கலாம், ஏன்னா அது வந்து கிணத்தடியில் வந்து துணி துவைக்கிறதுக்காக நம்ம வச்சிருந்த கல், அது நீங்கள் அதாக இருக்குமா பாருங்க அப்படின்னார். பார்த்தாக்கா வீட்டுக்கு முன்பக்கத்தில் வந்து ஒரு கல் மல்லாக்க கிடந்தது. அப்போ அதை பார்க்கும்போது, அந்த பாறையை பார்க்கும்போது அது நிச்சயமாக இங்கே உள்ள பாறை இல்லைன்னு தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே 6 பேர் இருந்தோம். அதனால் எல்லாரும் நாங்கள் எங்கள் குழு மட்டுமே அதை தோண்டி மண்ணிலேருந்து எடுத்து, ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை, பெரிய வெயிட்டான ஒன்று எடுத்து பார்த்தா அது வந்து திகம்பரர் சிலை, அது வந்து ஒரு தீர்த்தங்கரர் சிலை, தலை இல்லாமல் உடம்பு மட்டும் இருக்கிற ஒரு தீர்த்தங்கர், சமண தீர்த்தங்கர் சிலை. அப்போ உடனே அதை எடுத்து நல்லா போட்டு கழுவி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன செய்தோம்னாக்கா, அங்கே இருக்க தாசில்தார் அவர்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாகப்பட்டினம் மியூசியம் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த சிலையை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, ஓகேங்க நீங்கள் வந்து தாசில்தார்ட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதுனால நாங்கள் சொன்ன மக்கள்கிட்ட, இதோட தலைப்பகுதி இங்கே இருக்குது, நீங்கள் எல்லாம் தேடி எடுங்க, தேடி எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோன்ட்டு நாங்கள் போயிட்டோம். பொதுமக்களும் வந்து 1 மணி நேரத்தில் தேடி அதை தலையை எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சோடனே முழுமை பெற்ற ஒரு சிலையாக அது வந்த உடனே தாசில்தார் அவர்கள் வந்து அங்கே உள்ளவங்க எடுத்துகிட்டு போய் இப்போ பாதுகாக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது சிதைந்து விட்டது அப்படின்னாக்கா அந்த சிலைக்கு உடனே அதனால் அதை வீட்டில் வைத்துருந்தோம்னா நமக்கு வந்து அதனால் ஒரு தவறு நடக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அதை தூக்கி போட்டுடுறாங்க, ஏதோ ஒரு கல்லாக அதை வந்து பண்ணிடுறாங்க. அதோட கலை சிற்பத்தோடைய முக்கியத்துவத்தை கவனிக்கிறது இல்லை. அதே போல் தான் மதுரையில் கூட ஒரு நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சிலை இருந்ததா, அந்த சிற்பம் வந்து ஏதோ ஒரு பகுதியில் உடைஞ்சிருக்கு. அப்போ என்ன செய்வாங்களாம், ஒரு வீடு வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க வீட்டை பார்க்குற மாதிரி வைப்பாங்களாம், மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை பார்க்குற மாதிரி வைப்பாங்களாம். அப்போ அந்த பீடைகள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவங்களுக்கு போட்டும் அப்படின்னு அவங்க வந்து செய்வாங்களா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எடுத்து வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சிலையோட பொசிஷன் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க வீட்டுக்கு அது பார்க்கக்கூடாது அப்படின்னுங்கிற மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கை தானே. இந்த மூட நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன செய்யணும், உடஞ்சி போன சிலையா ஒரு ஃபோன் பண்ணி நம்ம வந்து சொன்னோன்னா வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போய் பாதுகாக்கலாம். ஆனால் அதற்கு அந்த ஃபோன் பண்ணி சொல்லி எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் பொதுமக்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு சிலையை பார்க்குறேன், உடனே நான் கால் பண்ணணும், அதுக்கு ஒரு ஹாட்லைன் இருக்கா, அந்த ஹாட்லைனில் நான் சொல்லி இங்கே ஒரு முக்கியமான சிற்பம் இருக்குங்க, இந்த பொசிஷன் தான், நான் வந்து கூகுள் கோஆர்டினேட் கொடுத்துட்டா வந்து கொண்டு போயிட்டு அதை பாதுகாத்து வைக்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் நமக்கு தேவை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தொல்லியல் துறையும் வந்து இதை கவனிக்கணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே ஒரு சிலை வந்து இருக்குது, வந்து பார்த்தா ஒரு திருவள்ளுவத்தில் மாதிரி இருக்குது வந்து, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பார்த்த திருவள்ளுவராகவும் இல்லை வந்து, இது யார் அப்படின்னு சொல்லி. இது வந்து அதாவது திருவள்ளுவருக்கு வந்து பல உருவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது கடந்த ஒரு சில ஆண்டுகளில் இப்போ திருவள்ளுவர் உடையில வந்து பச்சை, வெள்ளை, மஞ்சள், காவி என்னென்னமோலாம் போடாங்க இல்லையா. இது வந்து எல்லிஸ், நம்ம FW எல்லிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். 1819ஆம் ஆண்டு இறந்து போனவர். அப்புறம் 1700 கடைசியில் வந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்தவர், முக்கியமான ஒரு பதவியில் வந்து அவர் இருந்தவர். அவர் திருக்குறளை படித்து விட்டு ரொம்ப ஆர்வமாக அவர் என்ன செய்தாரா, திருக்குறளை தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை அவருக்கு கிடைக்குது, திருக்குறளை பதிப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போ தமிழில் அது வரைக்கும் அது பதிப்பிக்கப்படலை. நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், திருக்குறள் வந்து 1812ஆம் ஆண்டு தான் வந்து அம்பலவான கவிராயர்னால வந்து அது வெளிக்கொண்டுப்படுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னணியில் இருந்த எல்லாம் FW எல்லிஸ் அவர்கள். ஸோ அவர் வந்து அவருக்கு தனியாக ஒரு குழு அனுப்பி தேடி, அதில் வந்து முத்துசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், அவரை வந்து அனுப்பி தேடி பல வேரியேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து அதை படிக்க சொல்லி பாடப்பேதங்களை படிக்க சொல்லி அந்த திருக்குறளை வந்து வெளியிடுறாங்க பாருங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுனாக்கா, அவர் வந்து திருவள்ளுவர் மேலே இருக்கிற தீராத பாசத்தில் அவர் வந்து 4 தங்க நாணயங்களை வெளியிடுறார். ஏன்னா அவர் அரசு அதிகாரி, அதனால 4 தங்க நாணயங்களை வெளியிடும் போது இந்த உருவத்தில் அவர் வெளியிடுறார். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் யங் உடம்பாக இருக்குது. அது அந்த உருவத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிய ஒரு உடம்பாக அது இருக்கும். ஆக கையில் வந்து ஒரு சுவடி வச்சிட்டு இருக்க போலவும், இங்கே துண்டு ஒன்று போட்டிருக்க மாதிரி இருக்கும், இங்கே வந்து வேட்டி கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். இது தமிழருடைய உடை.
இல்லைங்களா? ஆனா அதுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவருக்கு பார்த்தோம்னாக்கா வடநாட்டுக்காரங்க மாதிரி தான் இருக்கு. நமக்கு அதையே நம்ம கண் பழகி விட்டதுனால திருவள்ளுவர்னா அவர் தான் நம்ம நினைக்கிறோம். இது வந்து அண்மையில ஒரு 60-70 ஆண்டுகள் காலகட்டத்தில் வந்த ஒரு உருவம். ஆனா இதுதான் முதல்ல கிடைத்த உருவம். ஆக இந்த முதல்ல கிடைத்த உருவம் அப்படியே மறைந்து போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் என்ன செய்தோம்னா 2019ஆம் ஆண்டு ஜெர்மனியில் 2 ஐம்பொன் சிலைகள் வைத்தோம் திருவள்ளுவருக்கு. இப்போ அந்த சிலைகளில் ஒன்று இந்த வடிவத்தில் பண்ணோம், இன்னொன்று எல்லாரும் தெரிந்த அந்த கன்னியாகுமரியில் நிற்கிற அந்த வடிவத்தில் ஒன்று. ஆனால் தமிழ் படுத்தப்பட்ட உடையோட அந்த ரோப் மாதிரி இல்லாம வேஷ்டி சட்டை கட்டின மாதிரி ஒன்றை வந்து நாங்க பண்ணோம். ஆக திருவள்ளுவருடைய நம்ம உருவத்தையும் நம்ம வந்து மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டு உடையோட, ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவர் இல்லையா, அவர் தோல்ல நிச்சயமா துண்டு இருக்கும், நிச்சயமா வேட்டி இருக்கும். அந்த உடையோட நம்ம வந்து அவரை பார்க்கறதுக்கு நம்ம கண்களை பழகி கொள்ள வேண்டும். அப்போ வந்து அந்த சிந்தனையோட உருவாக்கினப்போ இந்த மினியேச்சரை நாங்க பண்ணோம். இவர் வந்து திருவள்ளுவர். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது புத்தரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு சிம்பாலிக்கா தான் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஞானத்தை குறிப்பது அந்த கொண்டை பகுதி அப்படிங்கிறது. நல்ல ஒரு 40 வயது தக்க ஒரு இளைஞன், அவருக்கு வந்து 40 வயது தக்க ஒரு மனிதருக்கு வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3ஐயும் எழுதக்கூடிய திறன் வாய்ந்தவங்க அந்த வயசுல இருப்பாங்க இல்லைங்களா? வயதானவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த மாதிரியான ஒரு கருத்தோட இதை உருவாக்கணும். திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டு சிலப்படுத்தியிருக்காங்க. ஆமா, இதெல்லாமே தவறு. அதாவது எல்லிஸ் அவர்கள் வந்து 1812 அவர் பண்ணிட்டு 1819 இறக்கிறதுக்கு முன்பே டிரான்ஸ்லேஷன் கொண்டு வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இறந்துறாரு. அவர் பாய்சன் கொடுக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதான் செய்தி உண்மையிலே. அப்போ அந்த வகையில் வந்து அதுக்கு பிறகு 2-3 முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வந்து தவறான முயற்சிகள் நடக்குது. அதாவது திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு சாதாரண தமிழனா எப்படி பிறந்திருக்க முடியும், அவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்திருக்க முடியும்? ஸோ ஏன்னா வெள்ளைக்காரர்கள் வந்து இப்போ FW எல்லிஸ் மற்றவங்கள, அப்புறம் காமரர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் அந்த 1803 டிரான்ஸ்லேட் பண்ணிடுறார். பிறகு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க இவரோட பேரை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்காகவே இவர் மேலே கட்டுக்கதைகளை கட்டுற வேலை வந்து 1830 தொடங்குது. அப்போ தொடங்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு புலைச்சிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவர் அப்படிங்கிற கதையை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கதையின் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஔவையார், கபிலர், அவங்கன்ட்டு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கதை ஒன்று உருவாக்குறாங்க. அந்த கதையை பார்க்கும்போது பெண்களை எவ்வளவு தாழ்த்துறாங்க அப்படிங்கிறத தெரியுது. அப்போ அவர்லாம் ஒரு பெரிய ஒரு அறிஞராக போற்றப்படுகிறார் அந்த எழுதினவரெல்லாம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் வருது. திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதுலேயும் சில கட்டுக்கதைகள்லாம் வருது. இதையெல்லாம் நம்ம வந்து பேசாமல் ஒதுங்கி போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாசுகி இவரோட மனைவி, அப்போ வாசுகி கிணத்துல வந்து கயிறை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க, அது கிணறு நின்றுச்சு, தூய்மையான பெண்ணா வாசுகி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கதையெல்லாம் வருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கபிலரோட சகோதரர், ஔவையார் இவங்களுடைய, மாரியம்மன் இவங்களோட சகோதரர். ஏன்னா இந்த மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக அறிவார்ந்த விஷயங்கள் நமக்கு திருவள்ளுவர் சார்ந்து வர வேண்டும் என்றால் இந்த கட்டுக்கதைகளை நீக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து திருவள்ளுவர் யார் அப்படிங்கிற ஒரு நூலையும் நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து வெளியீடு செய்தோம். அந்த நூல் வந்து இந்த கட்டுக்கதைகளை பற்றிலாம் ஆராய்ச்சி செய்கிற மாதிரியும் இருக்கு. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த நூலில் வந்து இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் பர்டிகுலர்லி எந்தெந்த ஆசிரியர்கள் இதெல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னு விசாக பெருமாள் ஐயர்னு ஒருத்தர், ஸோ அந்த மாதிரி அவரோட சகோதரர் ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து இந்த கட்டுக்கதையை இன்னும் எலாபரேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பெண்ணை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அந்த இவங்களோட தாயா சொல்லப்படுறவரை. ஸோ அப்படி சொல்லி இது இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எங்கே பிறந்திருக்கலாமா, இன்றைக்கு திருவள்ளூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அவர் பிறந்திருக்கணும். இன்றைக்கு வந்து இருக்கின்ற அந்த பெருமாள் கோயில் தான் அவர் வந்து வசித்து அவருடைய உடல் அடக்கப்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கணும். அதுக்கு அயோத்திதாசர் வந்து அதுக்கு கொடுக்குற சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த நூல் வந்து சொல்லப்படுகின்ற ஒரு நூல். திருவள்ளுவர் யார், கட்டுக்கதைகளை கட்டுடைக்கும் திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூல் வந்திருக்கு. நீங்கள் இந்த ஜெர்மனியில் இருக்கீங்க அப்படிங்க அந்த அடிப்படையில் கேட்குறோம். வந்து இப்போ ஜெர்மனில இருந்து அந்த 10 கோடி ரூபாய் செலவில் வந்து தமிழ் அகராதி ஒன்று ரெடி பண்ணுறாங்க, தமிழ் லெக்ஸ் அது அகராதி ஒன்று பண்ணுறாங்க. இது நீங்களே ஒன்று எழுதியிருக்கீங்க. 1840 வந்து ஜெர்மனிலேயே தமிழ் படிக்கிறதுக்கான இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழாராய்ச்சியை வந்து ஒரு ஜெர்மனிக்காரர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் வந்து. ஸோ அந்த ஜெர்மனியர்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு என்ன? இது வந்து அதாவது ஜெர்மானியர்களுக்கு வந்து ஆய்வுகள்லேயே வந்து உண்மையை தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நாட்டம் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு வரலாற்று விஷயமும் காரணமாக இருக்குது. அதாவது 1706 வந்து முதல்ல சீகன் பால்க் அவர்கள் இங்கே வரார், தரங்கம்பாடிக்கு வரார். சீர்திருத்த கிறித்துவத்தை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு, ப்ரொட்டஸ்டன்ட் ரிலிஜன் சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தை இங்கே கொண்டு வரதுக்காக அவர் வருகின்றார். அதற்கு பிறகுதான் அவர் தமிழ் வந்து மிக முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது, நிறைய இலக்கிய செழுமை வாய்ந்தது உணர்றார். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்த காலகட்டத்தில் இங்கே 2 விழுக்காடு மக்களுக்கு தான் கல்வி இருந்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ வந்து அவரோட பணியில் வந்து சமய பணியும் சமூக பணியும்
இலக்கிய பணியுங்கிற வகையில் 3ஆ பிரித்து கொண்டு அவர் செய்கிறார். அப்போ செய்யும்போது அவர் என்ன சொன்னார், நிறைய பேர் இங்கே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, ஆனால் அதற்கு உங்களுக்கு தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இலக்கண நூல்கள்லாம் எழுதி அங்கே அனுப்ப 1740 காலகட்டத்தில் 1740 காலகட்டத்தில் அங்கே வந்து தமிழ் மொழி ஒரு பாடமாக வைக்கப்பட்டு அதில் தேர்வு 2 படிநிலைகளில் தேர்வு வெற்றி பெற்றால் தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிற வகையில் ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் மொழி மேலே தொடர்ச்சியாக ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சன்ஸ்கிரிட் மேலே தான் ஒரு ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் மில்லர்லாம் வந்த பிறகு வந்து ஒரு பார்வை ஒன்று வந்தது. அது உண்மைதான். அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து தமிழ் மேலே இருந்த பார்வை குறைக்கப்பட்டு இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல்பாடாக சமஸ்கிருதம் வந்து அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஆனால் அந்த நிலை இப்போ மாறிடுச்சு. இப்போ திரும்பவும் வந்து ஜெர்மானியர்கள் பலர் வந்து தமிழ் மேலே ஆர்வத்தோடு வந்து பல ஆய்வுகள் செய்கிறாங்க. அதில் வந்து டாக்டர் ஈவா வெல்டன் வந்து அவங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சங்கத்தமிழுக்காக ஒன்று செய்கிறாங்க. அதே போல் தமிழ் மரபு அறக்கட்டளையும் சங்கத்தமிழுக்காக வந்து கொன்கோடன்ஸ், அதுக்கு பிறகு சொற்றொடர்கள் சங்கத்தமிழுக்காக அப்படின்ட்டு சங்கத்தமிழ் பாடல்கள் அனைத்துக்குமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைப்பக்கத்தை பேராசிரியர் பாண்டிராஜா அவர்களுடைய முயற்சியில் வந்து அந்த வலைப்பக்கம் உலகளாவிய தமிழ் மக்களுக்கு அது இலவசமாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் அதை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய தலைமையகம் ஜெர்மனி தான். ஸோ அந்த வகையில் ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கொள்கின்றேன்.